அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு காலையில் பண்ண டிஃபனையும் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா மதியானம் பிரியாணி போட்டுப்போன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அது காலையில் எழுந்திரிச்சி அரைச்சி பாதி புளிக்க வச்சுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வேணுங்கிறப்ப எடுத்து நம்ம அப்பப்போ புளிக்க வச்சுக்கலாம். நான் மாவு எப்போதுமே வாரத்துக்கு ஒரு தடவை தான் அரைப்பேன். அதனால் இப்படி செஞ்சுக்கிறது. அப்புறமா பிரியாணி செய்வோன்னு சொல்லிட்டு எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சேன். அப்புறமா என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பிரியாணி போட்டாங்க. இன்றைக்கி அவங்க கடை லீவு, அவங்க ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க. அவங்க பிரியாணி எப்போதுமே நல்லா செய்வாங்க. என் பிள்ளைங்களுக்கு அவங்க பிரியாணி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். நான் போட்டால் அவ்வளோக்காக பிடிக்காது. அதனால் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களே பிரியாணி செய்ய சொல்லிவிடுவேன். அவங்க போடுற பிரியாணி நமக்கு பார்த்தாலுமே ஒன்றுமே புரியாது. டக்கு டக்குன்னு மசாலாவை அள்ளி போடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் டேஸ்ட் மட்டும் நல்லா வந்துடும். எப்படி நான் பக்கத்தில் நின்று பார்த்து கற்றுக்கணும்னு நினச்சாலுமே எனக்கு அந்த பக்குவம் வரமாட்டேங்குது. அவங்க சிக்கன்லேயே மசாலாலாம் கொடுத்து நல்லா ஊற வச்சுடுவாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. அப்போ தான் அந்த சிக்கனில் அந்த மசாலா, தயிர், உப்பு எல்லாம் நல்லா பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி போட்டு தம் போட போகிறாங்க. நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழைய தவாவை வச்சு சூட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம தம் போட்டோன்னு வச்சுக்கிங்களேன், பிரியாணி அடி பிடிக்காது. நல்லா உதிரியாக நல்லா வரும். தம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி இந்த வெண்ணெய் செய்வோன்னு சொல்லிட்டு நான் பால் ஆடெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் 1 மாதமாக. அது சரின்னு சொல்லிட்டு வெண்ணெய் செஞ்சேன். இந்த பிரியாணியில் மேலே ஊற்றினா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு. வெண்ணெய் உருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை வேணும். அவங்க முருங்கைக்கீரை உடச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கிடையில் நான் இந்த வெண்ணெயை ரெடி பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை போட்டு உருக்கிற வேலை மட்டும் தான். அப்புறமா பிரியாணி தம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எடுத்து திறந்து பார்ப்போம். வெண்ணெய் உருகி வருது. இந்த மாதிரி நல்லா உருகி வர நேரத்தில் நம்ம கீரையை போட்டு உருக்கணுண்டா அது நல்லா முறிஞ்சி நல்லா வந்துடும். அதுக்கெல்லாம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுட சுட பிரியாணி உதிரியாக வந்திருக்கான்னு பார்ப்போம். பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி நல்லா வந்திருக்கு. மேலே அந்த கலர் பவுட்ரு போட்டாங்க. நல்லா செட் ஆகி வந்துடுச்சு பிரியாணி. வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்ணெய் உருக்கி அப்புறமா மேலே பிரியாணி மேலே ஊற்றினாங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.